என் தம்பி இது வந்து வடச்சென்னை வேர்ல்டில் செட் ஆகிருக்கு அப்படின்பாங்க. நமக்கு வந்து நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அத்தன்டிகேட் பண்ணுவேன், இது உண்மையா அப்படின்றது இன்னொரு ஆள்கிட்ட போய் வெரிஃபை பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதை போடும்போது அப்போ எல்லாரும் ஃபேக் போடுறான்டா. Y'all are then actually the market movers in that y'all are actually influencing the cinema decisions in that sense. கமலஹாசன் சார் ஒன்றும் இல்லை இது இல்லை அப்படின்னாங்க. பிக் பாஸ் போயிட்டாரு, ஒரு படம் விக்ரம் எங்கே போச்சு? Welcome back to another episode of Vada Poche நேயர்களே. We are in the recording studio but I am not solo. என்னை மட்டும்தான் இங்கே ஃப்ரேமில் பார்க்கலாம், ஆனால் நான் சோலோ கிடையாது. இன்றைக்கி நமக்கு ஒரு கெஸ்ட் இருக்கார். யார் அந்த கெஸ்ட்னா சொல்லுங்கள் சார். ஹாய் ப்ரோ. என்னை பற்றி இன்ட்ரோ சொல்லணுமா? ஓகே, இல்லை சொல்லாமல் கூட நம்ம வந்து எபிசோடில் போயிடலாம் ப்ரோ. ஓகே சொல்லாமல் போடுறதுனாலும் எனக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் இன்ட்ரோ கொடுத்துருங்க ப்ரோ. ஓகே டுடே ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, பட் மூவி சிங்கப்பூர்னு ஒரு பேஜ் சிங்கப்பூரில் போயிட்டுருக்கு. அந்த பேஜை வந்து ஃபவுண்ட் பண்ணி இப்போ மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்குது நான் தான். அண்ட் ஐம் ஆல்சோ எக்ஸிக்யூட்டிவ்லி மேனேஜிங் சினி கார்பேன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவில் பேஸ்டான ஒரு சினிமா பேஜ் விச் ஹஸ் நவ் கம் டு சிங்கப்பூர் அண்ட் வி ஆர் ஆல்சோ மேனேஜிங் தட். ஸோ இட்ஸ் பேசிக்கலி மீடியா பேஜ், மீடியா கம்பெனி, and we are working on a lot of projects and making sure that in Tamil cinema reaches better audience, better people in Singapore. பேசிக்காக ஒன் லைனில் சொல்லணும்னா தமிழ் படம் எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும்னா அந்த பேஜ் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் லொக்கேஷன்ஸ்க்கு. ஸோ அதுக்கு தான் யூஸ். ஐ லைக் நீங்கள் இன்ட்ரோ எல்லாம் நல்லா செஞ்சுட்டீங்க, ஆனால் உங்கள் பேர் ஐயப்பகுமார்னு நீங்கள் சொல்லவே இல்லை. அப்படியே இருக்கலாம்னு நினச்சேன். என் பேர் வந்து ஐயப்பகுமார். அதான். Welcome to the show, Ayyapan. Nice to meet you. Nice to meet you. Nice to meet you, bro. The first time I think we met was over Vada premiere. விடுதலை 2 I think. Okay, yeah. விடுதலை 2 அப்போ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணீங்க. Then that's the first time we met. So why I bring that up was because எனக்கு வந்து நேர்கள் தெரியும், எனக்கு வந்து கண்ணு அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் வந்து உங்கள் தம்பியை பார்த்தேன். என்ன மாதிரியே இருப்பான், உங்களை மாதிரியே இருப்பார். ட்வின்ஸ் நினச்சிட்டு நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சொன்னா கிளம்புறப்ப பாய் ஐயப்பன்னு சொல்லிட்டு உங்கள் தம்பிக்கிட்ட பாய் சொல்லி அவனும் பாய் சொல்லியிருப்பானே. நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் ஜவர் சொன்னார், அது அவர் தம்பிடா தெரியும். ஸோ ஐ மீன் let's dive into the whole cinema feel and all that. Like, what got you into running social media pages about Tamil cinema? ஓகே, இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா செகண்டரி ஸ்கூலில் நம்மலாம் ஒரு குரூப்பாக இருப்போம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் சரியான சினிமா பைத்தியம். வாரம் என்ன படம் எங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்றத நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அப்டேட் பண்ணுவேன். இந்த படம் உட்லண்ட்ஸ் தியேட்டரில் போட்டிருக்காங்கடா, அந்த படம் வந்து யூஷனில் போட்டிருக்காங்கடான்னு. ஸோ வந்து எனக்கு இது ஒரு ஆளாக அனுப்புறதுக்கு எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்ப பேசாமல் காமனாக ட்விட்டரில் ஒரு பேஜ் ஆரம்பிச்சிடுறேன், சிங்கப்பூர் தமிழ் மூவிஸ். இப்போ மூவி சிங்கப்பூராக இருக்குது, அதில் போட்டுடுறேன். அதில் நீங்கள் பார்த்துக்கங்க எந்த படம் எங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கங்கன்னு ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது. அது வந்து என்னை கொண்டு போய் இங்கே விடும் அப்படின்றத நான் அப்போ அந்த ஒரு 16 years old பாய்க்கு தெரில. பட் வந்து இட் ப்ளூ அப். நான் நினச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க, லைக் கூட போட மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் காமன் பீப்புள் ஸ்டார்டட் சீயிங் இட் அண்ட் இட் வாஸ் ப்ளோவிங் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி தனியாக நான் ஒரு பர்சனல் ஐடியில் சினிமா அப்டேட்ஸ்லாம் இருப்பாங்களே, அதெல்லாம் வந்து நான் அப்படியே பார்த்து காப்பி பண்ணி போடுற டைம்லாம் இருந்துச்சு சின்ன வயசில். அப்புறம் இது ஆரம்பித்தப்ப வெண்ட் லைக் டீஸ்ன்றப்ப சத்தியமாக நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் நோட்ஸுன்னு ஒரு ஆப் இருக்கும், அதுலலாம் போடுவேன். காசே பாயிண்ட்ல இதில் போயிருக்குன்னு போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ண காலங்கள்லாம் உண்டு. பிகாஸ் தியேட்டர் ரிஸ்லாம் இப்போ கொடுக்குற மாதிரி அப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து இப்படி இது பண்ணி பீப்புள் ஸ்டார்டட் படம் எங்கே ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியும்னா அந்த பேஜ் தான் ஃபாலோ பண்ணோம், புக்கிங்ஸ் ஓப்பனாக அந்த பேஜ் தான் ஃபாலோ பண்ணணும்னு இது பண்ணி ஜஸ்ட் வெண்ட் அவுட் லைக் தட். அண்ட் சூன் லைக் அரவுண்ட் 1 to 2 நான் சொல்கிறது நான் ஐடி படிக்கிற காலகட்டத்திலாம் இட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டார்டட் ரெகனைசிங் மீ. அண்ட் நான் பாலி படிச்சுக்கிட்டு இருப்ப இட் பிகேம் அ கம்பெனி, ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாக மாறிடுச்சு. பாலி படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஏன்னா நான் உங்களை பற்றி கொஞ்சம் வந்து ரீசர்ச் பண்ணப்போ நான் பார்த்தேன், சரி நீங்கள் வந்து
தமிழ் சினிமா பைத்தியம்னு சொன்னீங்க, கிரேசி அபவுட் தமிழ் சினிமா. ஐ தாட் யூ மைட் டூ சம்திங் அதை. ஆனால் ஏர்லி எஜுகேஷனில் ஆரம்பித்து தமிழ் கல்ச்சரில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹவ் வாட் இஸ் த பிரிட்ஜ் தே? ஓகே, உண்மையை சொல்லணும்னா என் வீட்டில் வந்து நான் சினிமாவில் இவ்வளோ பைத்தியமாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு டேவே லைக் ஐயோ இவன் என்ன பண்ண போகிறான், சினிமான்றானே, பைத்தியமாக இருக்கானே. நான் சொல்கிறது ஓ லெவலில் ஒரு வாரத்தில் எனக்கு எக்ஸாம் வரப்போகுது. அப்போது உட்காந்து நான் வடச்சென்னை படத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சு பாருங்க, நல்ல படம் சார். ஓ லெவல் எக்ஸாம் ஒரு வாரம் வச்சுக்கிட்டு வடச்சென்னை படத்துக்கு போயிருக்கேன்னா அப்போ வீட்டில் எந்த அளவு கொந்தளிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. ஓ லெவலும் முடிஞ்சிருச்சு, அது ரிசல்ட் வந்து முடிஞ்சு திருப்பி ஒரு வருஷம் ஓ லெவல் எழுதி அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த டைம் தான் தலை வந்து எனக்கு தெரிஞ்சு 2 படமாக நேர்கொண்ட பார்வை வந்தது. அதுக்கெல்லாம் ஃபஸ்ட் உட்காந்துறேன். ஒரு வருஷம் திரும்ப வேஸ்ட் பண்ணி ஓ லெவலும் இது பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் வந்து பயம், இவன் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. சேஃபர் சைட் இஸ் டீச்சிங் அண்ட் they knew that I can actually teach well to people அப்படின்றது அவங்க நம்பிக்கை, எனக்கு தெரில. ஸோ வந்து மார்க் வந்துச்சு 2 தடவையும் ஓ லெவலில் போயிடுச்சுன்றப்ப they were like ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஐடியில் ஏர்லி சைல்ட்ஹுட் கோர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டடிட் தேட் ஃபார் தேட் ஒன்லி. ஏன்னா வீட்டில் வந்து சத்தியமாக அங்கே ஐடியில் மேஸ்காம் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி போனாலுமே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர்லி சைல்ட்ஹுட் முடிச்சுட்டு வந்து அவங்களுக்கு அப்போ வரைக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா 5 வருஷம் நான் பாலியில் செகண்ட் இயர் வரைக்கும் என் பேரண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாது இவன் தான் மூவிஸ் இங்கே போகிறன்றது. லைக் பட் தே ஃபாலோட் த பேஜ். They were watching theater list there and they were like இந்த படம் இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த பேஜில் போட்டாங்க. ஆமாம் போட்டாங்க. இந்த மாதிரி தெரியாது. நான் என்னென்னா பயந்துட்டேன், ஏன்னா எங்கள் அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்தெல்லாம். சோஷியல் மீடியாவில் அடிக்டாக இருக்கிறான்னா வீட்டில் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்றது. ஸோ ஐ வாஸ் லைக் oldest child? Yeah, oldest child. Yeah. Same blood. Yes. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருந்தனால ஆஃப்டர் ஏர்லி சைல்ட்ஹுட் they really said சரி நீ வந்து சினிமாவில் இருக்க மினிமம் கேரண்டியாக ஒன்று இருக்கணும், அதனால வந்து நீ தமிழ் ஸ்டடீஸ் படி. ஏன்னா சின்ன வயசில் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஏரியா. எனக்கு தமிழ் ஸ்டடீஸ்னால் எனக்கு ஐடியோட இன்னும் எக்ஸைட்டிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா எப்படி ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவாங்க, ஆதித்ய கதையெல்லாம் பேசுவாங்க, சினிமாவை பற்றி அதை நம்ம சினிமாவோட கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம ஆசிரியர் வந்து இது பேசுகிறாங்களா, நம்ம அதை கனெக்ட் பண்ணி பொன்னியின் செல்வன் எப்படி வரும்னு அப்படியே நம்ம ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஸ்டடீஸ் படித்தேன். பட் ஐ என்ஜாய்ட் those times, those 5 years. I made the best friends. It was very well and actually it's helping me on my career pathway of movie Singapore also. அதில் தான் நான் வந்து நிறைய டிசிப்ளின் வேல்யூஸ் கற்றுக்கிட்டேன். அண்ட் in some way or another the Tamil knowledge and the early teaching knowledge some way it translates in. So teaching plus Tamil and then you're applying it in the current cinema. Yeah. That's nice. உங்க அப்பா உங்களுக்கு எப்போ தெரியும் நீங்கள் தான் மூவிஸ் இங்கே போனேன்? அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பர்த்டே பார்ட்டியில் அந்த டைம் தான் அனௌன்ஸ் பண்ணேன், விச் வாஸ் ஐ திங்க் மகாராஜாவுக்கு ஒரு 2 months முன்னாடி. பிகாஸ் ரொம்ப ப்ளோ அப் ஆகிடுச்சு. பீப்புள் ஆர் லைக் ட்ரைங் டு ஃபைண்ட் ஹூ இஸ் திஸ் கை அப்படின்னு. This is quite recent then actually. வெரி ரீசெண்டாக என் பர்த்டேக்கு அன்றைக்கி நான் சொல்கிறேன் அவர்கிட்ட லைக் ஐ ஜஸ்ட் மேட் அனௌன்ஸ்மெண்ட். ஐ கால்ட் ஆல் இன்கேஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணி இவருக்கு பிடிக்கல நம்ம கடி விழ போகுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிளானிங்காக இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸே ஷாக், ஏன்னா நான் பர்த்டே பற்றி அவ்வளோ விமர்சையாக கொண்டாட மாட்டேன் அப்படின்னு. அங்கே சொல்கிறேன் நான் தான் இந்த பேஜ் வச்சுருக்கேன், இட் ஹஸ் க்ரோன் லைக் திஸ், ஐ எம் பிளானிங் டு டூ ஃப்யூச்சரில் இது பண்ண. ஏன்னா இதுக்கு மேலே மறைக்க முடியாது. மறைச்சா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ட்ரைங் டு ஃபைண்ட் ஹூஸ் திஸ் பர்சன்றப்ப நானே சொல்லிவிட்டு அண்ட் நான் மேட் பப்ளிக். நல்ல வேலை வீட்டில் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. இதை நம்ம வந்து பல கெஸ்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வீட்டில் சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு, வீட்டில் சப்போர்ட் இல்லாமலே வந்திருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா, சரி இதுதான் நடக்குது, இதுதான் நம்ம பண்ணுறோம், இதுதான் ட்ரெஜெக்டரி, நீங்கள் அந்த வேலையை செஞ்சிட்டிங்கன்னா யூஸ்வலி தே ஓகே. ஐ வுட் சே தட் இதெல்லாம் இருந்தாலும் மை பேரண்ட்ஸ் வாஸ் த பிகஸ்ட் சப்போர்ட்டர் இன் மை கெரியர். இப்போ வரைக்கும் தே ஆர் பீங் வெரி சப்போர்ட்டிவ் டுவர்ட்ஸ் தேட். அண்ட் இன்னொன்று எனக்கு சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ரீசனே எங்கள் அப்பா தான். அவர் எப்படின்னா விஜயகாந்த் ஃபேனு, வாரம் இங்கிலீஷ் படத்துக்கு வேறு கூப்பிட்டு போயிடுவார். விஜயகாந்த் படம்லாம் சின்ன வயசில்
நம்ம 4 வயசு 5 வயசில் என்னை கூட்டு போய் உட்கார வச்சு பார்த்தார். ஸோ எனக்கு தமிழ் சினிமா மேலே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது, சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ரீசனே அவர் தான். ஸோ அம்மாவும் அந்த மாதிரி ஒரு தனுஷ் ஃபேன்ன்றனால அந்த சினிமான்றது எங்கள் வீட்டில் பேசுவாங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கும் அது இதாகிடுச்சு. ஆனால் எல்லா பெற்றவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல சினிமாவில் எப்படி அப்படின்றது. இல்லை அதுதான் அவங்களுக்கும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நான் உங்கள் வயசில் இருந்தப்போ நீங்கள் வந்து இப்போ ஓ லெவல் இது பண்ணீங்கன்னு சொன்னீங்க. நான் வந்து ஓ லெவல் வாங்கினப்போ எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களே, எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. அதில் 2 ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. 2 ஐடி ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. அதில் என்ன ஆப்ஷன்ஸ் ப்ரோ? சத்தியமாக வருது, விஷுவல் மீடியா, இன்னொன்று வந்து நர்சிங்கும் விஷுவல் மீடியாவும். நான் நர்சிங் படித்து அவனையும் கொலை பண்ண விரும்பல, நான் கரெக்டாக இருந்தேன். எனக்கும் நர்சிங் இருந்துச்சு. நான் என்னன்னா ஐயோ நம்ம இங்கே இது மேனேஜ் பண்ணுறோமே, நர்சிங்னா நம்ம ஃபோனே தொட முடியாது. இல்லை எனக்கு அப்போ எனக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் சின்ன வயசில். இப்போ ஓகேலா. ஸோ விஷுவல் மீடியா இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு. பட் நான் யோசித்து பார்த்தேன், சரி மேபி இன்னொரு ட்ராக் எடுக்கலாம். ஸோ நான் ப்ரைவேட் ரூட்டாக வழி வந்துட்டு இப்போ ஓகே, நான் பர்ஃபெக்ட் இல்லை. பட் ஐ திங்க் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புன்றது வி நீட் டு ஹேவ் இட், பட் இட் கேன் பி எ பேக்கப். லைக் இட்ஸ் நாட் நெசசரி நம்ம படித்த விஷயத்தை தான் நம்ம பண்ணணும் இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம போகிற அந்த 5 years ஜேர்னியில் நிறையா விஷயம் கற்றுப்போம். அது லைஃப் லாங் ஜேர்னிக்கு ஹெல்ப் ஆகுன்றது தான் என்னோட. அதனால தான் நான் மேத்ஸ் கம்யூனிகேஷன் தான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஷுவராக இல்லை. ஹிப்ஹாப் தமிழா அது வந்து ஒரு நல்ல உதாரணம். அவர் நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி எனக்கு வந்து முழுசாக புரிஞ்சுது. ஸோ அவர் வந்து அவர் வந்து மியூசிக் கரியர், மியூசிக் ரேப் அதெல்லாம் இருந்தாலும் டாக்டரேட்டாக MBA வரைக்கும் படிச்சுட்டு ஹி செக்யூர்ட் ஹிஸ் எஜுகேஷன். ஹீஸ் லைக் படிப்புங்கிறது இஸ் ஃபார் ஹிஸ் ஃபாதர், ஃபார் ஹிம்செல்ஃப் ஆல்சோ டு ஹேவ் தட் பேக்கப் இன் கேஸ் மியூசிக் ஃபீல்ஸ். பட் ஹீஸ் ஆல்சோ டூயிங் வெல் இன் மியூசிக். ஸோ கண்டிப்பாக ரெண்டும் இருக்கணும், அந்த பேஷனும் இருக்கணும், படிப்பும் இருக்கணும். ஐ கெஸ் அதில் எங்கள் அப்பா அம்மா நல்லா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சினிமா பைத்தியம்னு சொன்னீங்க. அப்பாவுக்கு பிடிச்சது விஜயகாந்த், ஆனால் உங்களுக்கு பிடிச்சது யார்? ஓப்பனாக சொன்னால் எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பயங்கரமான சின்ன வயசுலேருந்து விஜய்னு இருந்த ஒருத்தவர் தான். சினிமா தெரிஞ்சதுன்றதுனா லைக் சினிமா வந்து சின்ன வயசில் நமக்கு அந்த அவேர்னஸ் வந்தது வந்துன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் தலைவர் படம். தலைவர் படத்தில் மேலே தான் நமக்கு வந்து அந்த வெறியெல்லாம் வந்துச்சு. சூப்பராக இருக்கார் அந்த படையப்பா, இந்த படம்லாம் பார்க்கும்போது. அண்ட் எந்திரன் படம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வீட்டில் வந்து ரகலை பண்ணிட்டேன் போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினி ஐ ஃபவுண்ட் சினிமா. தளபதி விஜய்க்கு வந்து எனக்கு எப்படின்னா அவர் படம் தான் பார்த்து பயங்கரமாக இருக்குது. ஃபேனுன்னு இனிமேல் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு மீடியா பேசி வச்சு இது பண்ணுறதுனால. பட் ஐ லைக் ஹிம். இல்லை இப்போ அந்த ஃபேன்னு சொல்லிட்டீங்க, தளபதி ஃபேன்னு சொல்லிட்டீங்க. அந்த மூவி சிங்கப்பூரில் வந்து அஜித் நியூஸ்லாம் வருது. அது ப்ரோ நான் தளபதி ஃபேனுன்றனால அஜித் நியூஸ் போட முடியாதுன்றது அது இது இல்லை. அண்ட் மை டீம் நான் என்னன்னா இதில் நம்ம ரொம்ப பயஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் டீமில் வந்து அஜித் ஃபேனும் இருக்காங்க, ரஜினி ஃபேனும் இருக்காங்க, சூர்யா ஃபேனும் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் ஃபேனும் இருக்காங்க. ஸோ ஐ எம் ட்ரைங். எவ்வளோ ஃபேன் இருந்தாலும் இப்போ பிரதீப் ஃபேனாக இருந்தாலும் வாங்கப்பா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா நம்ம எப்படின்னா நான் இப்போ தளபதி நியூஸ் போடும்போது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச எக்ஸைட்மெண்ட்டோடு போடுவேன். அதே எக்ஸைட்மெண்ட் வந்து ஒரு அஜித் நியூஸ் போடும்போது இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் அப்படியே இருக்கணும் தான். Do you think is that why your speech is special? உங்கள் கம்பெனி is that why it's special? ஏன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு கம்பெனின்னு பார்த்தாக்கா 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குழுவை சேர்த்து அந்த குழுவில் வந்து எல்லாரும் தளபதி ஃபேனாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. தளபதி ஃபேனாக இருக்கலாம், ஆனால் அஜித் ஃபேனும் இருக்கணும், சிவகார்த்திகேயன் ஃபேனும் இருக்கணும். இன்னொன்று எல்லாருக்குள்ளேயும் தனித்தனியாக ஒரு டேலண்ட் இருக்குது, அதையும் நான் பார்க்குறது தான். ஃபேனுன்றனால மட்டும் வாங்கப்பா அப்படி ஜாயின் இல்லை அந்த மாதிரி சொல்ல, ஆனால் டேலண்டோட சேர்த்து இன்னும் மற்ற ஃபேன் இருக்காங்க. Is that why you think that makes movies Singaporean
நம்மளை எல்லா ஃபேன் குரூப்பும் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா ஃபேன் குரூப் டச்சில் இருக்காங்க. என்ன சொல்லப்போனால் கூலி படத்தில் ரஜினி ஃபேன்ஸ் குரூப் வந்து அவ்வளோ எனக்கு வந்து என்னை வந்து நான் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் என்னை கூப்பிட்டு வச்சு தனியாக மீட் பண்ணி தே ஷோட் லாட் ஆஃப் லவ். அதே மாதிரி மற்ற ஃபேன் கிளப்ஸும் அப்படி தான் இருக்காங்கன்றப்ப ஐ வாண்ட் மூவி சிங்கப்பூர் நாட் ஜஸ்ட் டு பி மீ. எனக்கு வந்து அது ஒரு காமன் ஸ்பேஸாக இருக்கணும். லைக் any fan who's following the page shouldn't feel that page or that company is biased. அதில் வந்து நான் ரொம்ப ஷுவராக இருக்கேன். ஸோ as much as possible let's stay on a neutral ground. let's அவங்க பர்சனல் இமோஷன்ஸை தள்ளி வச்சுட்டு எது உண்மையோ அதை போடுவோம், எது இதுவோ அதை போடுவோன்றதான் அந்த பேஜோட எய்மாக இருக்குது. நான் சொல்கிறது இது நான் செகண்டரி ஸ்கூல்லேருந்தே அந்த தாட் ப்ராசஸில் வந்துட்டேன். 16 இயர்ஸ்லேயே அந்த தாட் ப்ராசஸில் வந்துட்டேன். பிகாஸ் we have to be when we are not things get serious when we have to be matured in some stuffன்றது என்னோட இது. ஸோ ஃபேவரட் ஆக்டர் தளபதின்னு சொன்னீங்க. ஃபேவரட் ஹீரோயினா அது பாட்டு போகும் ப்ரோ லிஸ்ட்டு. இப்போ புதுசாக வந்தவங்களேருந்து போகுமே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு லைக் ஆஸ் டேலண்ட் அண்ட் ஆக்டிங் எல்லாத்துலேயும் என்னை சின்ன வயசுலேருந்து கவர்ந்த ஒருத்தவங்கன்னா சமந்தான்னு சொல்லலாம். Really? I like her character a lot. Okay. And the way she acts and the way she keeps her personal and professional image, I like it. The way she, and now the way she's experimenting doing web series and stuff, out of box things. எனக்கு ரொம்ப அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நைஸ். நீங்கள் முதல்ல கூலியை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. கூலி ஃபர்ஸ்ட். ஆமாம். ஸோ நேர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு பாதிக்கப்பட்ட நேர் தான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இங்கே வந்து கூலிக்கு வந்து டிக்கெட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கிடைக்கும். ஆமாம். வெப்சைட் கேப் கிராஷிங் அண்ட் ஆல் தட். What I saw after that was people were blaming you, or a portion were blaming movie Singapore at some point. Like, what is அதுக்கு பின்னாடி கதை என்ன? Like what actually happened? Okay, thing is நம்ம தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்டேட்ஸ் கொடுக்குறோம். பீப்பிள்ஸ்டேருந்து கேட்டு வாங்கி தேட்டரோன்னு சொல்லி நம்ம க்ளோஸாக இருக்கிறனால கொடுக்குறோன்றனால திங் இஸ் நாங்கள் ஏதோ நிறைய பேர் இன்னும் அந்த காமன் மிஸ்கான்செப்ஷன் என்னென்னா they think we are the distributors or we are the people associated with the film. That is somewhat true, but we are more on the marketing side. எங்களுக்கு உண்மையை சொல்லப்போனால் எங்களுக்கு என்ன நியூஸ் வரும்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக்கிங் ஓப்பன் ஆனால் எங்களுக்கு மேக்ஸிமம் அது நாங்கள் தான் ஆக்சுவலி சர்வர் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஓப்பன் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஓப்பன் ஆன உடனே we will update it timely as possible. பட் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம தான் இதெல்லாம் பண்ணுறோம், ஸோ நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோன்னு நினச்சிட்டு. அண்ட் ஒன் திங் தட் blew up was lot of people thought that we actually அந்த டிக்கெட்ஸ்லாம் ப்ரொக்யூர் பண்ணி நம்ம வந்து we resold it அப்படின்ற மாதிரி ஒரு ரியூமர் அப்படியே ப்ரோக்கப் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு இது தெரியவே தெரியாது. பிகாஸ் அந்த டைம் ரிலீஸ் ப்ரெஷர் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆனதுனால எனக்கு எப்போ தெரியும்னா எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்னோடய ஃபோன் வந்து there is no caller ID. ஸோ நான் கால் அட்டன் பண்ணுறேன். யாரோ ரஜினி ஃபேன் பயங்கர வெறியில் நீ எப்பட்றா அப்படி பண்ணலாம் அதெல்லாம் பயங்கரமாக திட்டுறாருன்னு. எனக்கு என்னன்னே புரியல. தென் ஐ வெண்ட் ஆன் டு ஆஸ்க் மை டீம் வாட் ஹேப்பன் அண்ட் தென் தே வர் ஆக்சுவலி டெல்லிங் மீ தட் இந்த மாதிரி இப்படி இஷ்யூ போயிட்டுருக்கு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஃபேன்ஸு இப்படி இருக்குது, அவங்க நம்ம நினச்சிட்டாங்கன்னொன்னே ஐ வாஸ் லைக் ஓகே இது வந்து முன்னாடிலாம் கொஞ்சம் எனக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு இருந்தேன். விஜய் படம் ரிலீஸ் அவங்க இருப்ப இது எனக்கு ரொம்ப ப்ளோ அப் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் மேட் அ போஸ்ட் சேயிங் திஸ் வி ஆர் நாட் அசோசியேட்டட் வித் ஆல் தீஸ் வாட் ஹேப்பன்ட் அண்ட் நம்ம பேசிக்காக இது உள்ளே இல்லை அப்படின்ற பீப்புள்கிட்ட சொல்லணும். அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் போய் அங்கே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் ப்ளேம் பண்ணலை சரிங்க அப்படின்னு. இது வந்து நான் சொல்கிறது விஜய் படம் ரிலீஸ் அப்போலாம் தளபதி படம் ரிலீஸ் அப்போலாம் பயங்கரமாக நடக்கும். நான் என்னை போட்டு திட்டுவாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சாரி ப்ரோ உங்களை ரொம்ப பெஸ்டப் பண்ணோம், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், உங்களை வந்து அப்டேட் குடுறான்னு பயங்கரமாக திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ப்ரோ எல்லாம் கரெக்டாக டைம்லி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தே வில் அப்ரிஷியேட். இப்படியும் பேசுகிறவ தான் அப்புறம் அப்படியும் பேசுகிறாங்க. ஸோ ஐம் லைக் சரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஏற்றுப்போம். இட்ஸ் இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட். இல்லை ஏன் தெரியுமா நம்ம ஒரு வாட்டி தளபதியோட கண்டென்ட் பண்ணியிருந்தோம். ஏதோ ஒன்று சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்ம ஷோ ஹோஸ் வந்து யுவா வந்து தலைவர் ஃபேனு, ஷரீஃப் வந்து ஓகே ஜவர் வந்து அஜித் ஃபேன்.
ஓ சூப்பர். நான் வந்து விஜய் சேதுபதி ஃபேன். அப்போ உங்கள் குரூப்லேயே இந்த மாதிரி இருக்குது இந்த டீம் டைனாமிக்ஸ். இதை வந்து நம்ம எபிசோட்லேயே ஒன்று போட்டோம். அதுக்கு தளபதியை பற்றி என்னமோ ஒன்று சொன்னோம். தாக்குன்னு தாக்குறாங்க ப்ரோ. எனக்கு இது வந்து தலைவருக்கு நிறையா நடந்திருக்கு. நாங்கள் என்னன்னா தலைவர் ஃபேன்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் என் மேலே பயங்கர கோவம், எஸ்பெஷலி வென் வி புட் இஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போலாம் வந்துடுவாங்க. இவன் வந்து நான் வந்து பயங்கரமான எப்படி சொல்கிறதுனா கூலி ஃபெஸ்டே ஃபெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பயங்கரமான தலைவர் அதாவது அவர் ஸ்க்ரீனில் வந்து நின்றுட்டாருன்னா கத்துன்னு கத்துறாள். ஆனால் நம்மளை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரி ஓகே பரவாயில்ல அதையும் ஏற்றுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லப்போனால் அவங்க சொல்கிற சில விஷயங்களையும் நான் அப்படியே இப்போ சம்டைம்ஸ் ஃபீல் தட் ஐம் பயஸ்னா நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்றதையும் நான் பார்த்து இஃப் தட்ஸ் ராங் then I'm try to correct it in my future posts and stuff. ஏன்னா அது ஃபீட்பேக் தானே. எனிதிங் அவங்க வந்து கெட்டவத்தை போட்டு பேசலாம் இது பண்ணலாம். பட் ஹேட்டில் கூட ஏதாச்சும் ஒரு உண்மை இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு இம்ப்ரூவ் பண்ணால் தான் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைனா இவன் ரொம்ப இப்படி போல அப்படின்னு அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு 1 செகண்ட் அவங்க கொடுத்த சப்போர்ட்டால் தானே நாங்கள் உண்மை இப்படி இருக்கோம். இப்போ நீங்கள் அதை வந்து அந்த கூலி இது சொன்னீங்களா, வென் முன்னாக்கா யூ வுட் ஹேவ் let it go and all that. To actually take a stand sometimes is also needed. ஏன்னா சம்டைம்ஸ் செய்யாத தப்புக்கு வந்து நம்ம வந்து சும்மா இருந்தாக்கா we will always be remembered for that. அது எப்படி ஆயிரும்னா ஃபியூச்சரில் இவன் செஞ்சிருக்கானோன்ற மாதிரி ஆயிரும். அது எதுக்கு நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஐ அக்ரி on that. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த சினிமா நியூஸ் இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இது ஃபேக் நியூஸா, இது உண்மையான நியூஸா அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஹவு டு யூ ஆக்சுவலி கெட் ஆல் திஸ் சினிமா நியூஸ் இன்சைட்ஸ்? ஹவு டஸ் திஸ் ஹோல் திங் ஹேப்பன்? இதை வந்து நம்ம வந்து நிறைய விஷயத்தில் இப்போ வந்து ஸ்டேட்டர் லிஸ்ட் போடுறது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் அப்டேட் போடுறது, இது வந்து ஒரு செக்டார். சினிமா அப்டேட்ஸ் லைக் STR 49 தலைவர் விசஸ் தலைவர் ப்ளஸ் கமல்ஹாசன் சார் காம்போ, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இது வந்து இன்னொரு சைட் ஆஃப் திங். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடையும் ஒரு காண்டாக்டில் இருக்கனால they will actually tell us லைக் இது ரிலீஸ் ஆகலை இப்படின்றது சொல்லிடுவாங்க. அதை வச்சு நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் இட் யூஸ் டு பி we will actually go to cinema pages and check if this is happening or not. இப்போ வந்து நமக்கு அந்த சாஸ் வந்து அவங்களே சொல்கிறனால நம்ம அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் that is another new different game. அண்ட் அதுதான் எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபன்னாக இருக்குது அந்த என்னோடய ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்க அப்டேட்ஸ் வந்து STR 49 அந்த படத்தை பற்றி. திங் இஸ் நான் என்ன பண்ணுவேன்னா காலைல எந்திரிச்சோடனே இது ஒரு வேலையாக படத்தில் அசோசியேட்ஸ் அந்த நிறையா சினிமா நடக்கிற ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் நிறையா செக்டார்ஸ் வந்து they will get involved. ஸோ அவங்கள்ட்டலாம் நான் ஃபோன் அடித்து கேட்பேன் என்ன எப்படி போயிட்டுருக்கு என்னது. அவங்க நமக்கு அப்டேட் சொல்லுவாங்க, என் தம்பி இது வந்து வடச்சென்னை வேர்ல்டில் செட் ஆகிருக்கு அப்படின்பாங்க. நமக்கு வந்து நம்ம வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அத்தென்டிகேட் பண்ணுவேன் இது உண்மையா அப்படின்றது இன்னொரு ஆள்கிட்ட போய் வெரிஃபை பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதை போடும்போது அப்போ எல்லாரும் ஃபேக் போடுறான்டா, இது வந்து ஃபேக்குடா, உன் வியூஸ் கேண்டி போடுறாடா நீ அப்படின்பாங்க. அப்புறம் வந்து அவங்க டீம்லேருந்து சொல்லுவாங்களே இப்போ வெற்றிமாறன் ரீசன்ட்லி ஸ்போக் அவுட் தட் இஸ் த ஃபிலிம் இஸ் செட் இன் வி ஆர் ட்ரைங் டு செட் இட் இன் வடச்சென்னை வேர்ல்டுன்றப்ப தென் they will like இவன் கரெக்டாக தான் போடுறான்னு சொல்லிட்டு then they will follow, they will like start seeing the updates more. ஸோ இப்படி தான் மோஸ்ட்லி வி வெரிஃபை இட். ஆனால் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இன்னொருத்தவர் போட்டு வைரல் ஆயிடுவார். அவர் வெரிஃபையே பண்ண மாட்டார். நமக்கு அப்போவே போட்டிருக்கலாமே விட்டுட்டோமே அப்படி. இப்போ நீங்கள் வந்து வெற்றிமாறன் சார் வந்து வெளியே வந்து அதை சொன்னாருன்னு சொன்னீங்க. Would there be unhappiness with like the people who produce the movie or something like that you are sharing the news earlier? Definitely you can't say everyone would be satisfied, everyone would be not happy. Definitely இருக்கும். There would some people like சே நம்ம சொல்கிறோக்குள்ளே இவங்க பிரேக் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு அன்ஹாப்பினஸ் இருக்கும். பட் தட் இஸ் வேர் we work. மீடியா நியூஸ் நம்ம போடுறோன்னா நம்ம சொல்லப்போனால் இதுலேருந்து நமக்கு எதுவுமே வரப்போகுது. பட் நம்ம டு ஸ்டே ரிலேட்டபிள், டு ஸ்டே இது பண்ணுறப்ப நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் இப்போ என்ன ஐ எம் சீயிங் த கரண்ட் சேஞ்ச் ரைட்.
இவங்க 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 அட்லீஸ்ட் இவங்க சொல்லிட்டாங்க நமக்கு ப்ரெஷர் கம்மியாகுது அப்படின்னு நிறையா பேர் இப்போ வந்து டு பி ஹானஸ்ட் நிறையா பீப்புள் ஃபிலிம் டீமில் வேலை பார்க்குறாங்க. நீ போட்டுரு, இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ்ன்னு நம்ம பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இது கரெக்டாக தப்பான்னு பார்த்துருவோம். தப்பாக இருந்தால் நம்ம அதை அப்படியே ஸ்க்ராப் பண்ணிடுவோம். they do it in the pre-production itself. That's what my head was going, because what if they actually want to scope out, like A/B test, right? மேபி இது பாப்பா. அது இப்போ நான் இதில் இன்வால்வ் இல்லை, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து கோபி சண்டுன்னு ஒரு டைரக்டரோட படம் பண்ணுற மாதிரி நியூஸ் உள்ள வந்துச்சு சினிமா நான் பார்க்குறப்ப. அப்போ எல்லா தளபதி ஃபேனும் ஐயோ பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னாங்க அந்த நியூஸ் வரும்போது. ஆஃப்டர் தட் the Gopi Chand who actually told a script, he actually had made an interview, he told a script, he impressed Vijay, and the news varudhe, audience fans were not happy with it, and then the combo just shifted to Venkat Prabhu sir for GOAT. So they are actually seeing what fans want, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுக்குறது அப்படின்றது. ஸோ மீடியா நியூஸ் பீப்புள் ஆர் டூயிங் திஸ்ன்றப்ப they get the thingல. இப்போ நமக்கு வந்து அதனால தான் கோட் கிடச்சிச்சு. இப்போ அதனால தான் லோகேஷ் சார் வந்து பயங்கரமாக மாஸ்டர் வந்து அவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படின்றப்ப வாரிசு டைம்லேயே வந்து பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் லோகேஷோட எப்போ அடுத்த படம்னு. ஸோ ஸ்டார்ஸ் ஆல்சோ கெட் தட் திங், நம்ம யாரோட கொலாபரேட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு சர்வே பேஜ் மாதிரி ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் லைக் அ போல், யூ ஆக்சுவலி கோ அண்ட் லைக் மேபி இது நான் மட்டும் இதில் இன்வால்வ் இல்லை, எனக்கு இன்னை விட பெரிய இல்லை கண்டிப்பாக ஏன் தெரியுமா? ஸோ நான் அந்த ஃபெப்ரிசியோ ரொமானோன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல முதல்ல. ஸோ அவர் வந்து ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து நியூஸ் பிரேக் பண்ணிக்கிட்டு இருந்தார். பீப்புள் வர் அன்ஹாப்பி. ஆனால் அது வந்து மேபி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ஸோ வரும் வந்தெல்லாம். இப்போ த கிளப்ஸ் ஆக்சுவலி டேப் ஆன் டு ஹிம் டு ஆக்சுவலி ஸோ they tap on to him to move the price. They even move the price of the transfer based on his news. And so where I see this, or where I see movie Singapore coming in here, right, you all are then actually the market movers in that you all are actually influencing the cinema decisions in that sense. Effectively. So அதுதான் I think that's where என் பேஜ் எங்கே போய் ரீச் ஆகிருக்குன்றது எனக்கே தெரியாது ப்ரோ. அந்த மாதிரி தான் நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் சும்மா வீட்டில் உட்காந்து ஒரு நியூஸ் போடுவேன், that would have gone to somewhere big, and அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி ஏதோ ஒரு டிசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். and I'm like there சும்மா போட்டோம் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு. Exactly. I am not talking about lakhs and stuff, I'm talking about crores and crores of money. So it's surprising. அது ஒரு தனி ஃபீலிங், உண்மையிலேயே அது ஒரு தனி ஃபீலிங். ஸோ அது வந்து இன்னும் நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது. நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, நிறையா பேர் வந்து பெரிய பெரிய ஆளுங்க நம்ம இதை பார்த்துட்ருக்காங்க, கொஞ்சம் கவனமாக போடுவோம் அப்படின்றது. நீங்களாச்சும் கவனமாக போடுவோம்னு சொல்கிறீங்க, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அதுதானே வடப்போச்சியோட ஹைலைட்டு, அதுக்கு தானே நம்ம கேட்குறோம். அதுக்கு வந்த செருப்படி தான் நம்ம இப்படிலாம் பார்த்தா எவ்வளோ காரி துப்புனா இருக்காங்க நம்மள. இல்லை ஸோ இப்போ வந்து ஸோ யூ ஒர்க் வித் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ ஹவு டு யூ மேக் தட் கனெக்ஷன்ஸ்? பிகாஸ் we see number 4 of us, the hosts, we are all just everyday Jews, right? But we come together, we try to go to events, and we try to network. I don't think it might be the same for cinema world. How do you make that connection? To be honest, distributors actually recognized us, and then they gave us that platform. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது மிஸ்டர் அனீஸ் சார். அவர் வந்து தான் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி ஹி கேவ் மீ தட் மகாராஜா ப்ரீமியர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பிளாட்ஃபார்ம் இது பண்ணுறாரு. ஆஃப்டர் ஹிஸ் ரெக்கக்னேஷன் லாட் மோர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸ்டார்டட் ரெக்கக்னைசிங். நான் சொல்கிறது நார்த் பாலிவுட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். recently I saw விஷன் அவங்க சார் அவங்க எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணி they see that he's not doing something for monetary profit காண்டி பண்ணல, பேஷன் காண்டி பண்ணுறான், லெட்ஸ் ரெக்கக்னைஸ் him, லெட்ஸ் கொலாபரேட் வித் him அப்படின்னு சொல்லிட்டு they actually started giving me thing, and it got my work more easier. முன்னாடிலாம் நான் போய் தியேட்டராக பார்க்கணும், கேத்தே சினிப்ளெக்ஸில் போட்டாங்க, கம்மிங் சூனில் ஜிவியில் போட்டாங்களா, இதில் போட்டாங்க. இப்போ அவங்களே சொல்கிறப்ப நம்ம ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாகுது.
லாட் ஆஃப் கொலாபரேஷன்ஸ் ஹஸ் கம். நீங்கள் என் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் லாட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் வாலண்டரி கொலாபரேட்டிங் வித் மூவிஸ் இங்கே இப்போ. ஸோ தட் இதுவும் ரீச் ஆகும், நம்மளுக்கும் வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்குறாங்கப்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் நம்ம பண்ணது இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த மூவிஸ் இங்கே இப்போ ரன் பண்ணுறீங்களா, யூ ஹேவ் கனெக்ஷன்ஸ், நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஆல் தட், டீம் வேறு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் சேலஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நிறையா இருக்கும். யூனோ வாட் ஆர் சம் ஆஃப் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ் இன் திஸ் ஃபீல்ட்? பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஐ ஃபேஸ் இஸ் த அமௌண்ட் ஆஃப், எப்படி சொல்கிறது, ஹேட் தட் வி ரிசீவ். லைக் ஹேட்னா நான் சொல்கிறது சில கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மக்கும் இதுக்கும் ஒரு நீங்கள் இந்த கூலி ஃபெஸ்டிவல் இது நமக்கும் இதுக்கும் ஒரு 10 பைசா கூட வந்திருக்காது, பட் why are we receiving this அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் தோணும். இன்னொன்று வந்து we have to stay relevant in this field every single day. நான் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து எந்திரிச்சு வந்து நம்ம இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்கோமா, நம்ம வந்து கரெக்டாக நியூஸ் போடுறோமா, ஆர் வி ஆன் த சேம் பேஜ் அஸ் அதர் அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு டெய்லி ப்ராசஸ். நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா லெட்ஸ் டேக் அ பிரேக். இந்த ஃபீல்டில் நம்ம வந்து 10 நாள் சண்டே பிரேக் எடுத்துக்கலாம், சண்டே இன்றைக்கி நம்ம எதுவும் நியூஸ் போட வேணாம் அப்படின்லாம் இருக்க முடியாது. எவ்ரி சிங்கிள் டே வி ஹேவ் டு ஒர்க், எவ்ரி சிங்கிள் டே எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நம்ம ஒரு வெக்கேஷன் போயிருக்கோம், அங்கே நமக்கு ஒரு கால் வருது, இந்த அப்டேட் வந்துருச்சுன்னா அப்போயும் நம்ம அந்த வெக்கேஷனில் யாரோடு இருந்தாலும் வி ஹேவ் டு take few minutes of our time and then put the news. So there is no break and I am working without break for at least எனக்கு தெரிஞ்சு 16 வயசுலேருந்து இப்போ வரைக்கும். and balancing my studies, my work life, my family life, it's very tough to be honest with you bro. கடந்த 6 மாதம் வந்து 5 மணிக்கு தூங்கிட்டு 1 மணிக்கு எந்திரிக்கிறேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் கூட பண்ணியிருந்தீங்க, நான் சாயந்தரம் ரிப்ளை பண்ணேன். லைக் நான் அந்த தூங்குகிற நேரத்தில் இன்னொரு என் ஃப்ரெண்டு வந்து ஹி வில் பி ஆக்டிவ் ஆன் த பேஜ். ஸோ 24 ஹவர்ஸும் நம்ம ரெலவெண்ட்டாக இருக்கணும். சொல்லப்போனால் அப்படி இருக்கிறதுல நிறையா என்னோடய ஹெல்த் வந்து நிறையா எஃபெக்ட் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க, உனக்கு நீ எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்க, கொஞ்சம் பிரேக் எடு, கொஞ்சம் ரெஸ்ட். பட் வி கேனாட். நான் அப்படி எடுத்தேன்னா மை ஃபியர் இஸ் ஐ வில் லூஸ் ரெலவன்சி. ஸோ எவ்ரி சிங்கிள் டே வி ஹேவ் டு ஒர்க், எவ்ரி சிங்கிள் டே வி ஹேவ் டு லேர்ன் ஆல்சோ ப்ரோ. நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு படிப்பின வரும். நம்ம ஆடியன்ஸ் வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க, அப்போ தான் நமக்கு தோணும் இதில் நம்ம தப்பு பண்ணுறோம், இதில் நம்ம கரெக்டாக பண்ணுறோம், இவங்க வந்து இதை சொல்கிறாங்க, இதை நம்ம நோட்டீஸ் பண்ணோம். வி கேனாட் பி லைக் நம்ம தானே பார்த்துக்கலாம் அப்படின்றது இருக்கவே கூடாது. எவ்ரி சிங்கிள் டே வி ஹேவ் டு லேர்ன் சம்திங், வி ஹேவ் டு மேக் த ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை. இன்னொரு விஷயம், பயஸ்னஸ் இருக்கவே கூடாது. கரெக்ட். நான் வந்து இவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ இருக்கா இருந்தாலும் ஏன் எனக்கு தெரிஞ்சு நான் சில படங்கள் எனக்கு பிடிக்காத படங்கள், லைக் வி நோ தட் த மூவி இஸ் பேட் ரைட், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச என் பெஸ்ட் ஃப்ரெண்டோ ரொம்ப தெரிஞ்ச ஒரு பையனோ அந்த படத்தில் வந்து 6 மாதம் உயிரை போட்டு உழைச்சிருக்கான்றது எனக்கு தெரியும். பட் அந்த படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். நான் நல்லா அவனுக்காண்டி நல்லா இருக்குன்னு போட்டேன்னா அந்த மை பேஜ் லூஸ் அவுட். அவங்க சிம்பிளாக ஓகே ஹீஸ் லூசிங் அவுட் ரெலவன்ஸின்னு அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு சேலஞ்சஸாக இருக்குது இப்போதைக்கு. I mean, இவ்வளோ சின்ன வயசில் and I say this with all due respect, right? Like at such a young age, you have a foresight as to like தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி இருக்கணும். சிங்கப்பூரில், ஏன்னா சிங்கப்பூர் வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் சிங்கப்பூர் வந்து ரொம்ப படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு நாடு, கரெக்டாக? ஸோ பயமாகவே இல்லையா அதை ஆக்சுவலி செய்கிறதுக்கு? பயங்கர பயமாக இருக்குது ப்ரோ. எனக்கு ஃப்யூச்சர் எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரில. ஏன்னா நான் வந்து இதை வந்து ஃபன்னுக்கு ஆரம்பித்த ஒரு விஷயம் இவ்வளோ சீரியஸ் ஆகி நவ் இட்ஸ் பிகமிங் மை கெரியருன்றப்ப இது வந்து எப்படின்னா ஐ பி வெரி ஹானஸ்ட், ஸ்டேபிளாக ரெவென்யூ இருக்காது. மாதம்லாம் நமக்கு சம்பளம்லாம் வராது. இன்னொன்று நான் சம்பாதிக்கவும் பெருசாக இல்லை, இதில் நிறையா விஷயம் பேஷனுக்கு தான் பண்ணுறேன்றப்ப நம்மளை நம்பியும் சம் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, இது க்ரோ ஆகும், இவன் நல்லா இடத்துக்கு வந்துடுவான் அப்படின்னு. அவங்களோட ட்ரஸ்ட்டை நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு போகும்போது இட்ஸ் வெரி ஸ்கேரி. பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறப்ப ஐ எம் ஸ்டில் வாக்கிங் த்ரூ தட் பாத். நான் இன்னும் ஐ டோன்ட் திங்க் சினிமா ஹஸ் எனி டெஸ்டினேஷன். எங்கே போகுதுன்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்கேன். பட் போகிற வரைக்கும் போவோமே அப்படின்ற ஒரு ஐ மீன் இட்ஸ் குட் தட் யூ ஹேவ் a solid base here. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் சிங்கப்பூரில் வேறு யார் இருக்காங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியாது.
நான் சோஷியல் மீடியாவை பார்க்குறப்ப நான் ரீசர்ச் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஐ டோன்ட் see it. ஸோ இட்ஸ் குட் தட் நீங்கள் வந்து இதை வந்து அந்த கேப் இருந்துச்சு பார்த்தீங்க, சால்வ் பண்ணீங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ளோ அப் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அது வந்து ப்ளோ அப் இல்லை. நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்னால ஆக்சுவலி ரெக்கக்னிஷன், நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க், ரெக்கக்னிஷன் அண்ட் ஆக்சுவலி ஆல் தட் எஃபர்ட். தேங்க்யூ. பட் கண்டிப்பாக தூக்கம் தேவை ப்ரோ, ப்ளீஸ். நல்லா தூங்குங்க ப்ரோ. இனிமே எனக்கு தெரிஞ்ச அக்டோபர்லயாச்சும் ஒழுங்கா ஸ்லீப் ஸ்கெட்யூல் வச்சுக்கிட்டு. No, okay, we'll dive into cinema news. Yeah. சரியா? That is more exciting for me. Yes. இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க கமல் ரஜினி. ஓகே, சொல்லுங்க ப்ரோ, கமல் ரஜினி காம்போ உங்கள் தாட்ஸ் என்ன ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தாத்தா அப்பாலாம் பார்த்துருப்பாங்க ரஜினி கமல் படம், அலாவது வீதின்னு, அப்ரூவ விளக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படத்தில். ஸோ எனக்கு அது வந்து பயங்கர எக்ஸைட்டிங் தாட்டாக இருக்குது. போத் லெஜெண்ட்ஸ் கம்மிங் டுகெதர் வித் போத் ஹேவ் தேர் ஓன் ஸ்டார்டும். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸுக்கு ஈக்குவலாக கமல் ஃபேன்ஸ் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வரலாம். இப்போ அந்த ஃபேன் குரூப்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, 2 பேரும் எப்படி முதல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட்ல உட்காருவாங்க, என் மைண்டில் என்ன நடக்கும் அப்படின்ற ரஜினி கமல் வேற அப்படின்னு இப்போவே நமக்கு அவ்வளோ தாட்ஸ் வருதுல. பட் ஜஸ்ட் லுக் அட் த ஸ்பாட்டிவ்னஸ் they have at this age, like coming together to do a movie. Yeah. So for the betterment of Tamil cinema. Exactly. Like that really requires a lot of maturity. அவங்களோட ஸ்டார்லேருந்து அவங்க இறங்கி வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறதுன்றது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் கமல் சார் வந்து சைமா அவார்ட்ஸில் சொல்லியிருக்காரு, நாங்கள் தான் வந்து ஒரு பிஸ்கெட் வந்து இது பண்ணி நம்ம சம்பளத்தை ஏமாத்துறாங்க, ஆனால் இப்போ வந்து we have that need to join together அப்படின்றப்ப I feel like these 2 legends even at this age, நான் சொல்கிறேன்ல கஷ்டமாக இருக்குது ப்ரோ தூங்க முடியாமல், அவங்க வந்து இந்த வேலையை 50 இயர்ஸாக பார்த்துட்ருக்காங்க ரஜினி சார் கமல் சார். இப்போ அவங்க இப்போவுமே they are trying to be relevantனா அப்போ யோசிச்சு பாருங்கள். they are doing multi statusனா அப்போ யோசிச்சு பாருங்கள் how humble they are in their industry அப்படின்றது. I think this is purely, I mean, நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து பல இது ரிவ்யூ பண்ணியிருக்கோம். கமலோட இந்தியனை பற்றியும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், தக்லாஃபை பற்றியும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் ரஜினி சாரோட ரஜினி சாரோட முட்டியை பற்றியே நீ ஜோக் படிச்சிருக்கான். ஐயோ இல்லை, அது நல்லா ப்ளோவாக போச்சு ப்ரோ. ஏன்னா ரஜினியோட நீ என்ன யுவா கேட்டிருந்தார், ரஜினியோட நீக்கு பேர் என்னன்னு. அதுக்கு அவன் வந்து ஆத்தரைட்டிஸ்ட்னு சொல்லிட்டான். பொழந்துருப்பாங்களே வச்சு நல்லா சாத்துன்னு சாத்தான். அதான் அது வந்து ஒரு நல்ல பிரியாமணி also actually like that video. Wow. Exactly. Yeah. So, no, but I think the point is like these two are legends. Yes. They are really legends. Kamal sir and Rajini sir are legends of this field. So for them to come together and to work together, right? My question is, director, music director, and the story. How? Who can actually fill that gap? இப்போ என்ன அப்டேட் கேட்குறீங்களா? இல்லை, உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியன்னா ப்ரோ, கமல் சார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஒன்லைன் தான் விக்ரம். எஸ். எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் சினிமாவில் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஃபிலிம் அப்படின்னா எனக்கு விக்ரம் would be one of that films. Yeah. I would actually love to see தலைவர் in a கமல் ஸ்டோரி, கமல்ஹாசன் சார் ஸ்டோரி. செமையாக இருக்கும். அவர் பயங்கர லேயர்டாக எழுதிடக்கூடிய ஆள். விருமாண்டி எப்படி எழுத்தில் வந்து அவர் பயங்கரமாக பிரித்து மேய்ஞ்சிருவார். அவரோட எழுத்து, அவரோட ஸ்டோரியில் ப்ராப்பரான டைரக்டர் என்ன கேட்டிங்கன்னா லோகேஷ் கனகராஜே பண்ணலாம். பிகாஸ் நம்ம சொல்கிறோம் லைக் கூலியிலையோலாம் சொல்கிறோம், பட் ஐ ஃபீல் ஹி ஹேஸ் தட் மேக்கிங் சென்ஸில் லோகேஷை அடிச்சுக்கவே முடியும். லைக் கூலியில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச டேட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஏஜ்ட் சீக்வன்ஸ் இன் தமிழ் சினிமா. ஸோ அவரோட மேக்கிங்கில் பண்ணால் நல்லாயிருக்கும். மியூசிக் வந்து எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணும்போது வி நீட் சாட் பஸ்டர் சாங்ஸ்ன்றப்ப அனிருத் வந்தால் நல்லா இருக்கும். பட் தேர் ஆர் யங் டேலண்ட்ஸ் ரைசிங் அப் ஆல்சோ. சாயா பேன்கர் அவர் பயங்கரமாக பண்ணுறாரு. ஊரும் பிளட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குது. விழி வீக்கிற நான் அவர் வந்து ஃபஸ்ட்லேருந்து கேட்டுட்டு நான் எப்படின்னா எனக்கு சில இந்த ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். ஸோ நான் அதை வந்து விண்ணை தாண்டி வருவாயோட ரீஎடிட் பண்ணி போட்டேன். அதை அவர் ரீட்வீட் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வாவ், ஓகே. ஸோ
yeah, I guess young talents plus legends joining together would make that film That would be big, interesting. very big. Youngsters know how Gen Z audience would like. Yeah. Legends know how all audience, how we can cater to all audience. Correct. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம்ல 1000 கோடி 1000 கோடி 1000 கோடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இதுதான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரஜினி கமல் கொம்போவில் ரஜினி வில்லனாக நடிச்சாக்கா செமையாக இருக்கும் ப்ரோ. இது யுவா சொல்லிக்கிட்டு இருப்பான். ஹீ ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு சி ரஜினி ஹிஸ் என்ன படம், சப்பானி படம், கமல் ரஜினி படம் முள்ளும் மலரும், ஐ திங்க் ஸோ, ஐ ஃபர்காட் த படம். சிகப்பு ரோஜாக்கள், நிறைய சிகப்பு ரோஜாக்கள் அவர் இல்லையோ? இல்லை கமல் வந்து சப்பானியாக நடிச்சிக்கிட்டு இருப்பார். கமல். ஸோ அவர் வந்து ரஜினி வந்து வில்லன். ஸோ இட் வாஸ் குட், இட் வாஸ் ரியலி ரியலி குட். சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர் தான் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு வில்லன்னா எனக்கு செம எக்ஸைட்டிங்காக இருக்குன்றாரு. அப்புறம் என்ன அது பண்ணார்னா, ஏன்னா கமல் வந்து நம்மளால் அந்த கமல் சார் வந்து அந்த ஹி வில் ஆல்வேஸ் லுக் அப் டு ஹிம்ன்றனால வி வில் ஆல்வேஸ் சீ ஹீரோ. ஒரு வில்லன் அவருக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும்போது நம்ம பயங்கரமாக இட் வுட் பி பிளாஸ்ட். விஜய் சேதுபதி அண்ட் விஜய் இன் மாஸ்டர். அந்த காம்போ செம்ம. ஐ மீன் லோகேஷ் கனகராஜ்னு சொன்னீங்க, அண்ட் யூனோ ஹிஸ் ரீசன்ட் கூலி, யூனோ லைக் வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் இப்போ வந்து டைரக்டர் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கிடைக்கிறப்ப யூனோ இட் மைட் டிமோட்டிவேட் தெம், பட் டு யூ சி லோகேஷ் கம்மிங் பேக்? டு யூ சி லோகேஷ்? டெஃபினட்டாக ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா கூலி வாஸ் அ ஓகே மூவி ஃபார் மீ. தேர் ஆர் ஃப்ளாஸ் டெஃபினட்டாக. பட் வந்து எவ்ரி டைரக்டர் வி கான் எக்ஸ்பெக்ட் எவ்ரி டைரக்டர் டு லைக் கிவ் ஒரு படத்துக்கு இன்னொரு படம் பெஸ்ட்டாக கொடுக்குறதுன்றது அவங்க அப்படி தான் நினச்சி ஒர்க் பண்ணுவாங்க. பட் அது நடக்குதான்றது அது படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து சில ஃப்ளாஸ் பண்ணியிருக்காரு, சில இடத்துல வந்து இது பண்ணியிருக்காரு, நம்ம அதை சுட்டி காட்டலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆஸ் ஆடியன்ஸ் நம்ம பே பண்ணுற டிக்கெட்டுக்கு நம்ம சொல்லலாம். ஹீ வில் கெட் லேர்னிங். அதுக்குன்னு வந்து சில பேர்லாம் இப்போ ட்வீட் போடுறான், லோகேஷ் இனிமேல் தேவையே இல்லை, லோகேஷ் கிளம்பலாம். இதே ஆள் தான் எல்சியூன்னு கத்திட்டு இருப்பாரு. இதே ஆள் தான் லோகேஷ்னு படம் ரிலீஸ் முன்னாடி கத்திட்டு இருப்பாங்க. we don't have the rights to he cannot be in field and all. இப்படி தான் நெல்சன் சருக்கு பீஸ்ல பண்ணாங்க. கரெக்ட். ஜெயிலரில் அவர் என்ன பண்ணாரு, நல்லா செஞ்சார். தலைவர் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகலாம், பட்டம் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகலாம், டேரக்டர் ஃபெயில். ஹீ ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இன் கைதி ப்ரோ. ஹீ ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இன் மாஸ்டர், ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இன் என்ன கேட்டிங்கன்னா கைதி மாஸ்டர் கூட விட மாநகரம் படம் போய் பாருங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட். அதில் தெரியும் ஹூ லோகேஷ் இஸ் அப்படின்றது. அண்ட் ஐ கெஸ் he tried to implement மாநகரம் stuff too in கூலி. அது ஒர்க் ஆகுதான்றது சினிமா இஸ் வெரி சப்ஜெக்டிவ். அது வந்து அங்கே தான் தெரியும். அண்ட் ஐ ஆம் டெல்லிங் யூ டெஃபினட்டாக he would come back with a epic film. that is for sure. இன்னும் இதில் ஜோக் என்ன தெரியுமா, கூலி வந்து நம்ம எவ்வளோ பேரை தாக்கினாலும் கூலி இஸ் the third or the fourth highest grossing film. Yeah, that's the funny thing. So I don't know how actually. Okay, அதுதான் நான் என்ன கேட்டிங்கன்னா கூலி வந்து எப்படியா இருந்தாலும் யூ கேன் வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர். லைக் இட்ஸ் நாட் அ ஃபிலிம் தட் இஸ் வெரி பேட் தட் யூ கேனாட் வாட்ச் அட் இன் அந்த மாதிரி கிடையாது. ஃப்ளாஸ் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துடலாம் அந்த படத்தைன்ற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அந்த கலெக்ஷன். நான் சிங்கப்பூரில் சொல்கிறேன், நான் அந்த படத்தோட ஆக்கியபென்சி பார்த்துட்டு இருந்தேன். 4 weeks ஸ்டாண்டர்டாக நல்லா ஓடிச்சு அந்த படம். இட் வாஸ் ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ரன்னிங் தமிழ் ஃபிலிம்ஸ் இன் சிங்கப்பூர் this year. ஹையஸ்ட் grossing தமிழ் ஃபிலிம் இன் சிங்கப்பூர் this year. It grossed over 1.5 million. அப்போ வந்து படம் நல்லா இல்லைன்னா வந்திருப்பாங்களா? படம் வந்து மொக்கையாக இருந்தால் இப்போ தான் எல்லாருமே இப்போ நம்ம ரிவ்யூவர்ஸ் கூட தேவையில்ல, வாட்ஸ்அப்லேயே வச்சு மச்சான் படம் மொக்க போயிடாத வெளில வரும்போதே. இல்லை, இஃப் ஐ வுட் கம்பேர் இட் ரைட் இன் த ரீசன்ட் இயர் இந்தியன் டு தக் லைஃப், இதை விட என்னோட அபிப்பிராயம் என்னன்னா கூலி வாஸ் மச். இந்தியன் டு தக் லைஃப் நான் வந்து எனக்கு கமல் சார் மேலே பயங்கர மரியாதை இருக்குது, மணிரத்னம் சார் மேலே பயங்கரமாக மரியாதை இருக்குது. பட் போத் வேர் அன்பேரபிள் டு மீ. சங்கர் சார் மேலேயும் மரியாதை இருக்குது. பட் இல்லை, ஃபார் மீ இட் வாஸ் அவுடேட்டட் ஃபிலிம். ரெஸ்பெக்ட் டு த டைரக்டர்ஸ். இந்தியன் 2 வந்து ஐ டோன்ட் திங்க் தே ஷுட் ஹேவ் மேட் அ பார்ட் 2. ஏன்னா இந்தியன் வாஸ் இட் வாஸ் கோட்டட். இட் வாஸ் so good and I think they shelved Indian 2. Indian 3 sorry.
Yeah. இந்தியன் 3 வந்து ஐ திங்க் சங்கர் வந்து they are trying their best to release, but எப்படி ப்ரோ ஒரு சீக்குவல் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இட்ஸ் இம்பாசிபிள் அண்ட் he needs to shoot some portions வேறன்றாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் கமல் வந்து got other commitments already. And then தக் லைஃப் வந்து was உண்மையிலே செம்ம ஹை. நான் சொல்கிறேன் ப்ரோ, ஒரு நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து பயங்கரமான ரஜினி ஃபேன், அப்படியே சீன் போடுறேன், நீ இப்படி தான் படம் பாரு, மணிரத்னம் ப்ரூஃப் ஹூ ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐமேக்ஸில் போட்டு டிக்கெட்டை போட்டு உட்காடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் ஐ வாஸ் லைக் என்ன வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்படி ஹைப் கொடுத்ததுக்கு. ஸோ ஐ வாஸ் லைக் யா, பட் ஆஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஐ நோ ஐ மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். No, I agree. ஏன்னா the first half was தக் லைஃப் was செம்ம. Yeah, I was actually, it was not bad. அது வந்து நல்ல ஃப்ளோல. I liked the way he was building, like exactly flawed protagonist, அவருக்கு அஃபேர் இருக்கு, எனக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃபில் கொண்டு போய் ஒரு ரொம்ப கிளீஷேவான ரிவெஞ்ச் ஆர்க்கை கொண்டு போய் வச்சாங்களே. ஐ வாஸ் லைக் I know and you know what was to me the biggest takeaway from Thug Life was, you know what, not Mani Ratnam, not Kamal Hassan, SDR's performance to me was out of the world. He tried to shoulder the film all the way, bro. I legitimately thought I'm not an SDR fan. I'm genuine, right? SDR was superb. Like he was the star in that show. Yeah. நான் ட்ரெய்லரில் அவர் இனிமே நான் தான் ரங்கராய சக்தி வேணும்னா நான் பாட்டு என் இமேஜினேஷன் அப்படியே போகுது. வாவ், இதுதான் எஸ்டிஆர் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தப்ப இட்ஸ் லைக் அண்ட் இஸ் டூயிங் எ வில்லன் ரோல் சம்மோ. சச் அ ஸ்டார் லைக் ஹிம் கோயிங் டவுன் வில்லன் ரோல். என்ன மாதிரி வில்லன் ரோல் கொடுத்துருக்கலாம், விஜய் சேதுபதி கொடுத்த மாதிரி அந்த மாதிரி என்ன மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் பில்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது பெரிய இதுவாக இருந்துச்சு. பட் யா, I know. I think that அது வந்து இதை பேசும்போது நான் சொல்கிறேன், தக் லைஃப்பில் வேலை பார்த்த அவங்க ஏடிஸ் இருக்காங்களா, அவங்க எல்லா டீம்ஸில் இருக்கலாம். we were talking about the film and we were working. I saw the film, I didn't like it, what to do, நான் பிடிக்கலன்றேன். and I know these people will see it, so இப்படி தான் போகுது. லைக் I'm like yeah, but we have சினிமாவில் இப்படி நடக்கிறதுன்றது இதான். இல்லை, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட் ஃபெயில் பண்ணலாம், ஆனால் அந்த ப்ராடக்ட் ஒன்ஸ் அகெயின் ஐம் சேயிங் ப்ரோ, மணிரத்னம் அவரும் பயங்கரமாக கம்பேக் கொடுப்பாரு. ஐ எம் பிரிட்டி ஷூர் சங்கர் will also give a good comeback. and I think Kamal வந்து I know he had a bad run, but I think he can do well. கமல்ஹாசன் சார் ஒன்றும் இல்லை இது இல்லை அப்படின்னாங்க, பிக் பாஸ் போயிட்டாரு, ஒரு படம் விக்ரம் எங்கே போச்சு, அவர் தான் எல்லான்ற மாதிரி மாறிச்சு சினிமா. எக்ஸாக்ட்லி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஃபிலிம் ப்ரோ, ஒன் ஃபிலிமில் என்ன வேணால் மாறலாம் தலையெழுத்து. I agree. டேட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 2 hours 3 hours முடிச்சு வர ரிப்போர்ட்டில் எனி திங் மைட் சேஞ்ச் ப்ரோ. இப்போ வந்து தமிழ் சினிமாவை பற்றி நம்ம நிறையா கவர் பண்ணிட்டோம். ஒரு சின்ன செக்வே. ஓகே, சிங்கப்பூர் ஃபிலிம்ஸ். யா, எக்ஸைட்டிங். ஸோ நீங்கள் சிங்கப்பூர் ஃபிலிம்ஸ் கவர் பண்ணுவீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கோமே. இப்போ கிவின் சார் அவரோட அந்த சற்றென்று மாறுது வானிலை அந்த படத்தோட டீசர் வந்திருக்கு. ஹீ ஆக்சுவலி டெக்ஸ்டட் மீ ஃபார் கொலாபரேஷன் அண்ட் ஸ்டஃப் அண்ட் வி ஹவ் பீன் டிஸ்கஸிங் அபவுட் தேட் ஆல்சோ அண்ட் தட்ஸ் கமிங் அப் வெரி ப்ராமிசிங்லி நான் பார்த்த வரைக்கும். அண்ட் த வே இஸ் ப்ரொமோட்டிங் அண்ட் பொசிஷனிங் இட் அண்ட் ட்ரைங் டு பிரேக் த்ரூ இட் இன் தமிழ் சினிமா. I feel it as an attempt, and lots of short films are being made, bro. Yes, childish ones are also being made, serious ones are also being made. There are people serious into this field also. அப்புறம் சரண்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஆல்பம் பண்ணிட்டு வந்திருந்தாரு. அது வந்து நான் அவர்கிட்டே கேட்டேன், நான் இதை போடுறேனா அப்படின்னு சொல்லிட்டு I made a post for it and I just put. He was shocked. He thought உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு நினச்சேன் ப்ரோ, பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ கம்மிங் டவுன் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லி ஹீ டெக்ஸ்டட் மீ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் திங் இஸ் ஐ மூவி சிங்கப்பூர்னு பேஜ் ஆரம்பிச்சுட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்கிறது வந்து என்ன, கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் we need to position our talent as much as possible towards the people in தமிழ் சினிமா ப்ரோ. நம்ம கிட்ட டேலண்ட், ஹார்ட் டேலண்ட் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குன்னு அங்கே தெரியும் போது, நம்ம டேலண்ட் அங்கே போய் பிரேக் த்ரூ பண்ணும்போது, ஜஸ்ட் இமேஜின் a Singapore filmmaker being in சென்னை கெட்டிங் அவார்ட்ஸ், அது நமக்கு தானே பெருமை. அண்ட் அது வந்து ஆக்சுவலி எல்லா காலத்துலேயும் இருந்துச்சு. லைக் ஷபீர் வந்து he went entered into Tamil cinema, right? His breakthrough is something that I am very proud of. Yeah, exactly. And அது வந்து
அது ஒரு ஆள் மட்டும் இல்லை, there were so many more people behind before that. And I think now it's so exciting because Habib is another one, Kevin Williams is one, Saravanan is one. We've spoke to them on the show and we can see how talented these guys are. Yeah. And I am very, very sure they will at some point enter into Tamil cinema and be a pinnacle point in Tamil cinema. That நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. And I see it happening more. ஏன்னா Singapore is so talented. Yeah. There's so many raw talent here. There's so many good talent here. That is so true. Even for Vada Poche, the thing is நம்ம இவ்வளோ குவாலிட்டியாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து சிங்கப்பூரில் இவ்வளோ பாப்புலராக. என்னோட இது என்னென்னா, நம்ம சென்னையில் தமிழ்நாட்டிலையும் பிரேக் த்ரூ பண்ணால் ஜஸ்ட் இமேஜின் த அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வி கேப்சர் அண்ட் தென் டே லுக் அட் அவர் பாட்காஸ்ட். அது கான்டென்ட்டாக மாறும்போது அது வந்து லாட் ஆஃப் இப்போ நீங்கள் வளரும்போது கூட சேர்த்து ஒரு 4 பேரை வளர்த்து விடுறாங்க, அப்புறம் அவங்க ஒரு 4 பேரை வளர்த்து விடுவாங்க. இதுதான் நான் நடக்கணும்னு நினைக்கிறேன். மூவி சிங்கப்பூர்லேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மை டீம்ஸ் ஆர் சேஞ்சிங் எவ்ரி ஒன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்ஸ் டே ஒர்க் 2 years 3 years I will let them go out and work in other companies, other media things, so that they will grow. And அந்த அவங்க போகிற பொசிஷனில் இன்னொரு யங்ஸ்டர் எடுத்து போடுவேன், லைக் someone who's 19 20 அவங்கள எடுத்து போடுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது தான் we can make a lot of people grow, have a well connected area, and then we can create films, we can do a lot of more exciting stuff. Correct. நம்ம சும்மா இருக்கிற சட்டியிலே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தோன்னா வளர முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து நான் என்னோடய ஃபார்மர் பாஸ் ஒன்று கற்றுக்கிட்டேன். அவர் வந்து டெலிகாம்ஸில் இருந்தார் 90s. அவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவர். வாவ். ஓகே. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், டெலிகாம்ஸில் போனப்போ மற்ற கம்பெனியெல்லாம் யார் அந்த கன்சியூமர், யாருக்கு அந்த பையிங் பவர் இருந்துச்சுன்னு பார்த்தாங்க. ஆனால் அவரோட கம்பெனி ரீசர்ச் பண்ணப்போ யங்ஸ்டர்ஸை பார்த்தாங்க. ஏன்னா அவங்க தான் அடுத்த buying power உள்ளவங்க. ஸோ எனக்கு அந்த மைண்ட் செட் அதுலேருந்து நான் என்ன, அண்ட் ஹிஸ் கம்பெனி பிகேம் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஹி சோல்ட் அ கம்பெனி, ஹி எக்ஸிட். ஸோ என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, நமக்கு தெரிஞ்சது வந்து கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அண்ட் அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸ்டேயிங் ரெலவெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி 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 நம்ம டீமில் வந்து ஒரு யங்ஸ்டர் எப்போதுமே நம்ம வச்சுக்கிறது என்னதுன்னா, டே நோ வாட்ஸ் த வைப். இப்போ நமக்கு நம்ம பிரதீப் படம் பாட்டை கேட்டு என்ன இது அப்படின்ப்போம், அவங்க வந்து சொல்லுவாங்க ஓ இது இப்படி அது அப்படின்னு. நான் ஊரும் பிளட்டி கேட்டப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன எப்படி இருக்குது பாட்டு, என்ன ஒன்றும் புரியலன்னா, டேன் நான் வந்து என்னோட வெரி யங் பாய் 18 or 19 இருக்கும், அவன்கிட்ட கேட்குறேன். டென் ஹி டோல் மீ இந்த லிரிக்ஸ் இருக்குது கேளுங்க நான்னாரு. டேன் அப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஓ இவ்வளோ பீட்ஸ் போட்டு அவங்க சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் நமக்கு தெரியுது வாட்ஸ் ரெலவென்சி. அப்போ தான் நமக்கும் ஃபிலிம் பிஸ்னஸ் தெரியுது. தென் ஐ கேன் டெல் டியூடுன்னு ஒரு படம் வந்துக்கிட்டு இருக்கு, பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ யா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டே அரவுண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் இன் கனெக்ஷன் வித் த யூத் யங்ஸ்டர்ஸ். அது எந்த வயசாக இருந்தாலும். ஏன்னா அந்த தலகணம்ங்கிற ஒரு இது வந்துட்டாக்கா ஃபினிஷ். லைக் வைஸ் ப்ரோ, இப்போ எனக்கு வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து சின்ன பையன் நினச்சிட்டா என்ன நடக்கும், அவ்வளோதான். அவங்க வந்து இன்ன வரைக்கும் அவங்க சார்ஸ்லாம் வந்து என்ன அவ்வளோ ரெஸ்பெக்டாக கூப்பிடுவாங்க. they never in one point they never pointed out my age. உனக்கு வயசு இவ்வளோதான் அது சொன்னதே கிடையாது. வயசு கம்மினா நல்லதுன்பாங்க, உனக்கு இன்னும் நிறையா இயர்ஸ் இருக்குது, யூ கேன் கோ அப்படின்பாங்க. சினிமாவுக்கு வயசே சினிமாவுக்கு எக்ஸாக்ட்லி சினிமாவுக்கு வயசே. அவங்க நமக்கு அதை தள்ளுறத நம்ம கீழே இருக்கணும்னு தரணும். அதான் டெட்ஸ் வென் அவங்க நம்மளை க்ரோ பண்ணும் போது நம்மளும் அந்த 4 பேர் அந்த 4 பேர் இந்த 4 பேர் ப்ரோ, இது எங்கேயோ இட்லி கிடைக்க போதே. இல்லை, பட் ஐ அக்ரி. அது வந்து நம்ம வளர்ந்தா மட்டும் வாட்ஸ் த ஃபன் இன் தட், அதில் கிக் இல்லை. யா, that will never give me a happiness bro. ஒரு மூவி சினிஃபீலாக இருந்துட்டு நடிக்கணும், டைரக்ஷன் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கதை வந்து நான் எப்படி சொல்கிறதுனா 12 வயசுலேருந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். சும்மா எழுதுவேன் ஏதாச்சும் எனக்கு வர தாட்ஸு. இப்போ வந்து ஃபோனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லேப்டாப்பில் லைக் எழுதி வச்சுப்பேன், லைக் இன் ஃப்யூச்சரில் நமக்கு இதாகலாம் அப்படின்றது. அண்ட் மை மெயின் கோல் இஸ் டு பிகம் அ டைரக்டர் அப்படின்றது தான் இருக்குது.
பட் தட்ஸ் அ லாங் ரூட். ஐ ஃபீல் தட்ஸ் கோனா பி டேக் அ லாங் ப்ராசஸ் அப்படின்றனால லெட்ஸ் ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட்டுன்னு இருக்கேன். யா. ஆனால் அதுலேயும் ஆக்டிங் வந்து நிறைய பேர் கூப்பிடுறாங்க. அது போயிடுவேன்னு தான் நினைக்கிறேன். பட்டு எனக்கு தெரில. லைக் மை கான்சன்ட்ரேஷன் இஸ் ரைட்டிங், ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன். பட் சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் புல்லிங் மீ டுவர்ட்ஸ் ஆக்டிங். அது உண்மை தான். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். சரியா? இது இப்போ தான் யோசித்தேன். யூ ஆர் கால் டு ஆக்ட் அண்டர் டைரக்டர் மணிரத்னம். ஐயோ, அது ஒரு சிச்சுவேஷன். ஆனால் யூ ஆர் ஆல்சோ கால் டு டைரக்ட் தளபதி. இல்லை, தளபதி வெரி ஈஸி ரெடி. யூ ஆர் கால் டு டைரக்ட் மேபி விக்ரம். ஓகே, எதை சூஸ் பண்ணுவீங்க? மணிரத்னம் சார் டைரக்ஷனில் தான். அவருக்கு எவ்வளோ பெரிய அவர் லெஜெண்டு. லைக் லிட்ரலாக ஜஸ்ட் இமேஜின் பீயிங் இன்சைட் இஸ் ஃபிலிம். சும்மா ஒரு சின்ன கேரக்டர், வந்துட்டு போகிற கேரக்டர்னாலும் போய் நடிக்கலாம். இட்ஸ் ஐகானிக் அச்சீவ்மெண்ட்ல. அப்போ நான் ரிவர்ஸ் கொஸ்டின் பண்ணுறேன். டைரக்ஷன் அண்டர் மணிரத்னம் ஓ ஆக்டிங், டைரக்ஷன் அண்டர் மணிரத்னம் ஓ டைரக்டிங் தளபதி? டைரக்ஷன் அண்டர் மணிரத்னம் சார். இல்லை, ஆக்டிங் அண்டர், சாரி. ஸோ டு பி அன் ஆக்டர் அண்டர் மணிரத்னம் ஓ டு டைரக்ட் தளபதி? தளபதியை டைரக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்குலாம் இது இல்லை. அவருக்கு என்ன சொல்லப்போனால் அவருக்கு யோசினா கூட எனக்கு என்ன யோசிக்கணும்னு வராது. பிகாஸ் அப்படி யோசித்தாலும் ஃபேன் பாய் சம்பவமாக மாறிடும். அது நான் சொல்கிறது சம்பவமாக மாறிடும். நான் ஏதோ ஸ்கூப் மாதிரி எடுத்து வச்சுருவேன். ஸோ மணிரத்னம் டைரக்ஷன், அவர் சார் டைரக்ஷன் தான். சரி, இப்போ வந்து உங்களுக்கு டைரக்ஷன் வந்து அங்கே தான் ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் தான் நீங்கள் போகணுங்கிற அந்த ஆசையில் இருக்குது. லைக் அந்த வெறியில் இருக்கீங்க ஆக்சுவலி. ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ட்ரஸ், மியூசிக் டைரக்டர், ஒரு வில்லன், ஒரு காமெடியன், இந்த 5 கேரக்டர்ஸ் நீங்கள் போடணுன்னா உங்கள் டைரக்ஷனில் யாரை போடுவீங்க? ஓகே, திஸ் இஸ் கோனா பி வெரி பெக்யூலியர். பட் I really see Kavin having a lot of potential. Okay. I really want to work with him என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருந்து. ஸோ ஹீரோவா ஹிம். ஓகே. வில்லனா வந்து ஐ வுட் எனி டே லைக் டு புட் விஜயகுமார் அப்படின்னு சொல்லி. விஜயகுமார் உரியடி படத்தில் நடிச்சிருப்பார். ஓகே ஓகே. He has a very positive image. Yeah. So putting him in a villain would be very interesting. Okay. Against Kavin. மியூசிக் டைரக்டர் வந்து I would always like to work with Sai Abhinkar. Like he's like my age அந்த மாதிரின்றனால I felt it's very easy கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றது. மீதி என்ன கேட்டிங்க? வில்லன் என்ன, சாரி, காமெடியன் அண்ட் ஆக்ட்ரஸ். காமெடியன் வந்து I would விஜய் சித்து சார் இருக்கார்ல யூடியூப். I would like to bring a lot of YouTube talents into like comedy space. Like ஹர்ஷத் கான் அவங்கலாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. It will be also very relatable also. Yes. Yeah. Actressனா சமந்தாவே போட்டுடலாம். லைக் லிட்ரலாக ஆக்சுவலி அந்த கேள்வி கேட்டுருக்குறது நல்லா இருக்குமே. ஓல்டர் ஆக்டர்ஸ் வித் யங்கர், அதுவே ஒரு தனி சப்ளோட்டாக நல்ல லவ் ஸ்டோரியாக இருக்குமே. ஸோ ஜானர்னாக்கா ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லுவீங்களா? ஜானர் வந்து ரொமான்டிக் த்ரில்லராக பண்ணால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஜானர் பிடிக்கும்? லைட் ஹார்ட்டட் ராம்காம், லவ் படங்கள் பயங்கரமாக பிடிக்கும். ஏன்னா வாழ்க்கையில் லவ் இருந்ததில்லை, அட்லீஸ்ட் படத்துலையாச்சும் இல்லை. வாழ்க்கையில் லவ் இருந்திருக்கிறப்போ உங்களுக்கு சினிமா மேலே லவ், சினிமா மேலே பயங்கர காதல் இருக்கிறனால காதல் மேலே நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லலாம். அப்படியே அதான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு நடிகராக இருந்து அந்த அந்த நீங்கள் ஒரு ஆக்டராக ஒரு ரோலில் இருந்தீங்கன்னா, டைரக்டர் யூ வாண்ட் ஆக்ட் அண்டர், ஆக்ட்ரஸ் யூ வாண்ட் ஆக்ட் வித், காமெடியன் யூ வாண்ட் ஆக்ட் வித், villain opposite you, and a music director that you want to work with. Same question. Okay. Director that I want to work with அப்படின்னா அட்லி. எனக்கு நான் அட்லி சாரோட பயங்கரமான ஃபேன். இதை நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. லைக் ஐ லவ் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு சி வாட்ஸ் இஸ் இப்போ அல்லு அர்ஜுன் படம் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் த வே ஹி ப்ரெசென்ட் அண்ட் ஸ்டாஃப், எனக்கு அவர் டைரக்ஷனில் இருக்கணுன்றது ரொம்ப ஆசை.
நெக்ஸ்ட் வந்து வில்லனா. வில்லன் வந்து அவர் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். பட் விஜய் சேதுபதி சச்ச வில்லன். எனக்கு தெரிஞ்ச அவர் என்னைய உண்மையிலேயே ஒரு 10 குத்துனா கூட வாங்கிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு வில்லன். ஒன்ஸ் he got into that zone, it's always interesting for me. Yes. மியூசிக் டைரக்டர் லைக் சொன்ன மாதிரி சாய் அபினிகர் ஒரு அனிருத் பட் இவங்களாம் சொல்கிறேன். பட் ஐ எம் a big fan of A.R. ரஹ்மான். லைக் அவர் மியூசிக் தான் எப்போதும் கேட்குறது. பட் அது வந்து பெரிய ஆசை. மற்றபடி வந்து மீதி என்ன ப்ரோ இருந்துச்சு? ஆக்ட்ரஸ், காமெடியன் வந்து சொன்ன மாதிரி விஜய் சித்து சார் இருக்காரு. யோகி பாபு வந்து ஒர்க் பண்ணணுன்றது லைக் எப்படி சொல்கிறது, அவர் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கணுன்றது ரொம்ப ஒரு பெரிய ஆசை. அதை தாண்டி வந்து லைக் டைரக்டர் தானே ஆக்ட்ரஸ். ஸோ ஆக்ட்ரஸ் ஐ சப்போஸ் சமந்தா. ஆக்ட்ரஸ் சமந்த் ப்ரோ, அது ரொம்ப அவங்களுக்கு என்ன வயசா இது நம்ம அது போக முடியாது. மேபி சம்வான் ஹூஸ் யூத்ஃபுல் ப்ரோ, என் ஏஜுக்கு லைக் மமிதாய், பைஜு அந்த மாதிரினா we can have that instant connection like இருக்குல்ல. Ayyapan, we have now come to the end of the show. Okay. Thank you so much for spending time with us. Thank you for having me. Thank you for sharing all these useful tips and information. ஏன்னா இந்த சினிமா வேர்ல்டுங்கிறது அது ஒரு பெரிய வேர்ல்டு, அது ரொம்ப பெரிய வேர்ல்டு. அது புரியாத புதிருங்கிறது நான் வந்து என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலி அதில் நிறையா லூப்ஸ் இருக்குது, நிறைய ஹோல்ஸ் இருக்குது, அதுலேயும் நிறையா என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் பில்லர் இன் தட் இஸ் இந்த மாதிரி நியூஸ் ஷேரிங் அப்டேட்ஸ் எவ்ரிதிங் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ கிரிட்டிக்கல் இது வந்து இருக்கிறது. ஏன்னா நம்ம ஹியூமன் நேச்சர் வந்து நம்ம ஏதாச்சும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த படத்துக்கு ஹைப் கொடுக்குறதுங்கிறது உங்களை நீங்கள் செய்கிற வேலை ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். கீப் டூயிங் இட் அண்ட் have fun. I can see you're having fun. Just keep having fun. Just fun keep having fun. நம்ம இருக்க முடியாது. Definitely not seeing it as a 9 to 5 work job. Exactly. I'm seeing it as something that's keeping me active, keep giving me the dopamine every day to work. Yeah. So thank you for having me, and I'm very happy to see the growth of Vada Poche, the way you're involving a lot of new talents. Not just me, லாட் ஆஃப் பீப்புள். யாராச்சும் ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அதை பற்றி பேச வைக்கிறதுல நீங்கள் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஜஸ்ட் லைக் வாட் ஐ சே செயின் ரியாக்ஷன் மாதிரி நீங்கள் செயின் ரியாக்ஷன் பயங்கரமாக பண்ணிகிட்ருங்க. ப்ளீஸ் கீப் டூயிங் இட் அண்ட் ஐ ஹோப் we all break a lot of barriers and reach more greater heights. I hope so, bro. Hopefully we will grow together. That's my wish. Definitely, bro. With that, we are signing out. Peace out.